Yeah, thank you, ma'am. Yeah, good morning. I'm பேசுறது கேக்குதா? Yeah, thank you, ma'am. ஓகே. இன்னைக்கு என்னோட டாபிக் வந்துட்டு யூசர் சென்ட்ரிக் இன்னோவேஷன், புட்டிங் பீப்புள் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்ப்போம். யூசர் சென்ட்ரிக் வாட் இஸ் யூசர் சென்ட்ரிக் இனோவேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு இன்னொரு விதமாக சொல்லுவாங்க. எப்படின்னா ஹியூமன் சென்டர்ட் இனோவேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஒரு சர்வீஸ் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணும்போது ஒரு யூசர் சைட்ல இருந்துட்டு திங்க் பண்ணணும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் யூசர் சென்ட்ரிக் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்காங்க, லைக் ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு சர்வீஸ், ஏதோ ஒன்று நம்மளை பண்ண சொல்றாங்க. ஒரு கம்பெனியோ ஒரு ஒரு காலேஜ் இல்லை நம்ம எதையோ வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, யூசரை மெயினா ஒரு கான்செப்டா வச்சுதான் நம்ம பண்ணுவோம். யூசரோட நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு அவங்க எப்படி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம மெயின் கான்செப்டா வச்சு பண்றதுதான் இந்த யூசர் சென்ட்ரிக் இனோவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஏன் ஒய் யூசர் சென்ட்ரிக் இனோவேஷன் மேட்டர்ஸ். ஏன் இது மேட்டர்ஸ்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு குரூஷியல் தான். ஏன்னா இது வந்து டைரக்டா வந்துட்டு ஒரு யூசரோட நீட்ஸை வந்துட்டு அஹ், அஹ், அதை வந்து இப்போ எடுக்கும். இப்போ ஒரு 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 ஐஃபோன் இருக்கு அப்படின்னா, அது வந்துட்டு யூசரை வந்துட்டு ஆடியபிளாவே வச்சுக்கோ. எப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் சரி, நம்ம நார்மல் ஃபோன்ஸோட இது வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் யூஸ் பண்ணும்போது. நம்ம நார்மல் ஃபோன்ஸ்ல நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காது. ஆனா இதுல வந்துட்டு அப்படி கிடையாது. யூசர் என்னெல்லாம் யோசிப்பாங்களோ, என்னென்ன பர்பஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்களோ, அது எல்லாமே இந்த ஐஃபோன்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸா இருக்கிறதுனால தான் இது வந்துட்டு மெயின் கான்செப்டா சொல்லுவாங்க. யூசர் சென்ட்ரிக் இனோவேஷன்ல வந்துட்டு ஒரு மெயின் ப்ராடக்ட் என்னன்னா ஐஃபோன்ஸ் தான் அதோட எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் யூசர். அண்டர்ஸ்டாண்டிங் யூசர் அப்படிங்கிறத வந்து இந்த டிசைன் ப்ராசஸ்ல வந்துட்டு எம்பத்தி வந்துட்டு ஒரு 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 முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். எம்பத்தி வந்து என்ன பண்ணும்னா, ஒரு யூசரோட எமோஷன்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க நம்ம ஒரு கிரியேட் பண்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம கிட்ட கொடுக்காங்கன்னா, அதோட சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத, நம்ம எதை வச்சு கிரியேட் பண்றோம், ஒரு யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு ஆப் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு ஃபுட் ஆப் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் ஆப் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூசர் என்னெல்லாம் எதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். அண்ட் அதை வந்துட்டு அந்த ரெக்யூர்மெண்ட்ஸை நோட் பண்ணிட்டு தென் அந்த யூசரோட பெயின் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிசைன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு நம்ம கூட என்கேஜாகவே எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். யூசர் சென்ட்ரிக்கோட இனோவேஷன்ல வந்துட்டு யூசரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இதுல இருக்கிறதே மெயின் பாயிண்டா வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் சென்டர்ட் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. அண்ட் கேதரிங், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட், ஐடியேட், வயர் ஃப்ரேம்ஸ், அப்புறம் டிசைன், அப்புறம் ப்ரோட்டோடைப், டெஸ்ட் அப்படின்லாம் இருக்கும். இதுல முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்ட். அண்ட் ஆனால் இதோட ஃபுல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட செய்யறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து ரெக்யூர்மெண்ட் வாங்குவாங்க. ரெக்யூர்மெண்ட் கெட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு அதை அதை வந்துட்டு டிசைனர்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அந்
ஒரு ஃபுட் ஆப் இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம காம்படிட்டரா எத்தன பேர் இருக்காங்க? Swiggy, Zomatos அப்படின்னு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இதுல இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி, அதெல்லாம் நம்மளோட ஆப்ஸ்ல வராம இருக்கிறதுக்காக, அ ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. யூசரோட நீட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஐடியேட் பண்ணுவாங்க. ஒரு 2 யூசர்ஸ் இல்லன்னா 2 கஸ்டமர்ஸ் இல்லன்னா ஒரு 2 டிசைனர்ஸ் உட்கார்ந்து, அவங்களோட ஐடியாஸ வந்துட்டு பிரெயின்ஸ்டார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரெயின்ஸ்டார்ம்னா என்னன்னா, ஒரு ஐடியா வந்து ஒருத்தவங்க குடுப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அத வச்சு எப்படி பில்ட் பண்ணலாம், இன்சைட்ஸ் எல்லாம் பில்ட் பண்றது அப்படிங்கிறத குடுக்குறது தான் ஐடியேட் சொல்லுவாங்க. அண்ட் அ 3 அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, டிசைன் பண்ணுவாங்க. நம்ம எடுத்திருக்க ஐடியேட் எல்லாம் வச்சு டிசைன்ல அதுக்கு முந்தின ஸ்டெப் ஒண்ணு என்னன்னா, வயர் ஃப்ரேம்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நார்மலா பென் ஒரு பேப்பர்ல வச்சுட்டு நமக்கு என்ன ஒரு அவுட்புட் வரப்போதோ, அத டிரா பண்ணுவாங்க. ஒரு மொபைல் ஆப்போ, இல்ல ஒரு வெப் ஆப்போ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வச்சு நமக்கு டிராப் பண்ணி, தென் அதுக்கப்புறம் அத டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் வந்துட்டு புரோட்டோடைப் பண்ணுவாங்க. புரோட்டோடைப் எப்படி இருக்கும்னா, ஒரு டிசைன் இருக்கும். அத வந்துட்டு விஷுவலா ரெப்ரசன்ட் பண்ணி காமிப்பாங்க. இத கிளிக் பண்ணா, இது நெக்ஸ்ட் பேஜ்க்கு போணும். அண்ட் இத கிளிக் பண்ணா, இது செகண்ட் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹோம் பேஜ்ல இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அபௌட் பேஜ் போணும்னா, அந்த புரோட்டோடைப் போட்டு காமிக்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் மாதிரி. இதையும் கனெக்ட் பண்றதுக்காகது. ஹோம் பேஜையும் அபௌட்டையும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கான ப்ராசஸ். இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு யூசருக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது புரோட்டோடைப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் யார்கிட்ட குடுப்பாங்கன்னா, நமக்கு ரெக்யர்மென்ட் குடுத்துருப்பாங்கல்ல ஒரு யூசர். அவங்க கிட்ட இந்த டெஸ்ட் பண்ண குடுப்பாங்க. அந்த புரோட்டோடைப்ஸ் எல்லாம் அவங்க தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ப ஃபுல்லா டிசைன் பண்ணி முடிச்சு, புரோட்டோடைப் பண்ணி குடுத்தோனே, அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஃபீட்பேக்ஸ சொல்லுவாங்க. யூசர் சென்ட்ரிக் இன்னோவேஷன்ல வந்துட்டு முக்கியமானது என்னன்னா, ஃபீட்பேக். ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு, ஒரு யூசரோட ஃபீட்பேக் கெட் பண்ணி, நம்ம அதிலிருந்து எவ்வளத்துக்குள்ள நம்ம இம்ப்ரூவ் பண்றோமோ, அப்பதான் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பொசிஷன்ல ஸ்டேபிளா நிக்க முடியும். இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு இன்னோவேட்டிவ் ஃபீல்ட்ல வந்துட்டு நம்ம ஸ்டேபிளா நிக்க முடியும். ஹியூமன் சென்டர் டிசைன் ப்ராசஸ்ல வந்துட்டு இந்த 4 ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் யூசரோட நீட்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் ஐடியேட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோம் பண்ணி கிரியேட்டிவ் ஐடியாஸ் எடுத்து டிசைன்ஸ் போட்டு வச்சுக்கணும். தென் அதை ப்ரோட்டோடைப் போடணும். அதாவது லிங்க் பண்ணணும். ஒரு டிசைன் ஒரு 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 பேஜ் எப்படி லிங்க் ஆகும், ஒரு கிளிக் பண்ணா அந்த பேஜ் எப்படி போகும், என்ன டிசைன்ஸ்ல போகும் அப்படிங்கிறத நம்ம லிங்க் பண்ணணும். தென் அதை யூசர் கிட்டேயே கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். இதுதான் ஹெச்சிடியில் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நாலேஜ் ஸ்டெப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேஸ் ஸ்டடீஸ். யூசர் சென்ட்ரிக் இனோவேஷனை வச்சு ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி என்னன்னா அமேசான். இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, இவங்க அமேசான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு லார்ஜஸ்ட் ஆன்லைன் ரீட்டைலர். இவங்க என்னன்னா எல்லாமே இதுல போயிட்டு இந்த ஆப்ல போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதோட மெயின் தீம் என்னன்னா, ஒரு யூசர் வந்துட்டு யூசரோட ப்ரிஃபரன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட கஸ்டமரோட பிஹேவியர் வந்துட்டு புரிஞ்சுட்டாங்க. எப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்துட்டு வெளியில போறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாரா இல்ல. எல்லாத்தையுமே ஒன் கிளிக்லயே பண்ணிட்டு நமக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறத அந்த பெயின் பாயிண்ட்ஸை எடுத்து புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆப் வந்துட்டு டிசைன் பண்ணாங்க. அதுல எல்லா ரீட்டெய்லர்ஸையுமே கனெக்ட் பண்ணாங்க. ஈவன் நம்ம கூட ஒரு ரீட்டெய்லர் ஆகலாம். அதுதான் அவங்களோட மெயின் பாயிண்டாவே இருந்துச்சு. அவங்களோட சக்சஸ்க்கு யூசரை வந்துட்டு கனெக்ட் பண்றது அவங்களோட மெயின் பாயிண்டா இருந்துச்சு. இப்போ ஒரு லிங்க்ல எப்படி ஒரு கஸ்டமர்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அமேசான் வந்துட்டு அந்த பேக்ரவுண்டை பிடிச்சதுனால தான் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சது. இந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட யூசர்ஸை வந்துட்டு திருப்பி திருப்பி அவங்க ஆப்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் இவங்களோட மெயின் கான்செப்ட். அந்த யூசர் சென்ட்ரிக்கை வந்துட்டு மெயினா வச்சதுனால இவங்களோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு அதிகமானாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப லார்ஜான ஒரு டிஃபரன்ஸ் வந்துட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் யூசர் சென்ட்ரிக்கோட ஒரு மெயின் கேஸ் ஸ்டடி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதோட டெக்னிக்ஸ் இருக்கு. இதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிசைன் பண்ணணும். ஒரு டிசைன் வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு ரெக்யூர்மெண்ட்ஸ் எடுத்து நிறைய சைட்ஸோ இல்லை நிறைய ஒரு டிசைனர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இல்லை நம்மளோட கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்மளோட ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே யூசர் பர்சனாக வந்துட்டு ஒரு பிபிடி மாதிரி போட்டு வச்சு தென் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணிட்டு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஹெச்சிடியில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரோட்டோடைப் வந்துட்டு பண்ணி அண்ட் யூசர்கிட்டயே டெஸ்டிங் கொடுப்பாங்க.
டெஸ்டிங் குடுத்துட்டு இதோட மெயின் டெக்னிக்ஸ் என்ன அப்டின்னா, யூசர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்டின்னா, அப்பதான் நம்மளோட ஆப்ஸோ இல்ல நம்மளோட டிசைன்ஸையோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணி, நம்ம அந்த ஃபீல்ட்ல வந்துட்டு ஸ்டேபிளா இருக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஜ் போன மாதிரி ஆயிரும். இதுல வந்துட்டு எவ்வளவுத்துக்குள்ள யூசர் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணி, நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் எடுக்கோமோ, அவ்வளவுத்துக்குள்ள இந்த ஃபீல்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டேபிளா நிக்க முடியும். அதுதான் இவங்களோட யூசர் சென்ட்ரிக் இன்னோவேஷனோட மெயின் டெக்னிக் என்னன்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபீட்பேக் வாங்குறது தான். அதுவும் கன்டினியூஸா வாங்கிட்டு இருக்கணும். ஆனா அப்டேட் பண்ணிட்டே இருந்தா தான் ஒரு ஒரு யூசராலயும் அவங்களோட ஃபீல்ட்ல வந்துட்டு நிக்க முடியும். ஸோ இதோட மெயின் டெக்னிக் வந்துட்டு க ஃபீட்பேக் வந்துட்டு கலெக்ட் பண்றது. ஓகே. ஓவர் கம் சேலஞ்ச். ஒரு ஐபிஎம்னு ஒரு ஒரு எம்என்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எம்என்சி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் சர்விசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட சக்சஸ் ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மி. அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு அவங்க யூசர் சென்ட்ரிக்க வந்துட்டு மெயினான திங் யூசர வச்சு யோசிச்சு அவங்களோட டிசைன்ஸ் பண்ணும்போது ஒரு டிகேட்லயே அவங்களோட ஷேர் ஹோல்டரோட வேல்யூ வந்துட்டு 1000% இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்துட்டு ஒரு பெரிய எம்என்சி இதுல வந்துட்டு ஒரு பெரிய எம்என்சியா வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு என்னன்னா, அவங்க வந்துட்டு யூசரோட மைண்ட ரீட் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க ப்ராடக்ட்ட வந்துட்டு ஆன் டைம்ல டெலிவரி பண்ணி, யூசர் கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கி, தென் அத இம்ப்ரூவ் பண்ணனால தான் அவங்க வந்து ஸ்டில் இந்த பொசிஷன்ல நிக்க முடியுது அப்படிங்கிறது அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. இது அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டிங் யூசர் சென்ட்ரிக் டிசைன் இன் இன்ஜினியரிங் இருக்கு. ஒரு இன்ஜினியர்ஸ் வந்துட்டு யூசர் சென்ட்ரிக்க யூஸ் பண்ணா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு அதிகமாகும், என்ஹான்ஸ்ட் ஆகும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அ அ ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் போதாது. ஒரு ரெக்யூர்மென்ட் குடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் குடுக்குறாங்க, நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, அத வச்சு நம்ம வந்துட்டு யூசருக்கு எவ்வளத்துக்குள்ள ஈஸியா அந்த ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்ணி காமிக்கிறோமோ, அப்பந்தான் வந்துட்டு நம்மள வந்து அந்த ஃபீல்ட்ல வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி போக முடியும். அ கான்செப்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் குடுப்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஆப் பண்றீங்க, ஒரு ரெக்யர்மென்ட் இருக்கு. உங்களால யூசர் சைட்ல இருந்துட்டு திங்க் பண்ண முடியுது அப்படின்னா, அதோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே உங்களுக்கு தான் வரும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்துட்டு எல்லாருக்குமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். பட் யாரு யூசர மெயினா வச்சு அ வந்துட்டு பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த அ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். இன்ஜினியர்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே நமக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம யூசர வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்யூஷன் இன்னோவேட்டிவா குடுத்தோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்துட்டு நம்மளோட ஜாப் லெவல் வந்துட்டு நமக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அண்ட் இதோட ட்ரெண்ட் வந்து என்னன்னா, ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா, ஃபியூச்சர்ல எல்லாமே ஏஐ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா, ஏஐ வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா, அது குடுக்குற டிசைன்ஸ மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதோட ப்ராசஸ மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ்லயும் யாரு நம்ம வந்துட்டு மெயின் திங்கா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் இல்லன்னா ஒரு கஸ்டமர். ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்றோம். ஒரு ஆப் இல்ல வெப் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணும்போது, யூசர மெயின் திங்கா வச்சு நம்ம பண்ணும்போது தான் நம்மளோட அத வச்சு கிரியேட் பண்ணும்போது தான், அவங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். இந்த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு யூசர வந்துட்டு மெயின் திங்கா வைக்கிற யாரு மெயின் திங்கா வைக்கிறாங்களோ, அவங்களோட டிசைன் ப்ராசஸ் தான் மார்க்கெட்டிங்லயே லீடிங்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அ சர்வேல சொல்லியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, அ பீப்பிள வந்துட்டு ஃபர்ஸ்ட் வைக்கிறது வந்து ஒரு பிலாசபி கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. எப்படின்னா, இந்த பீப்பிள ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம பண்ற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஈஸியா பீப்பிள போய் அப்ரோச் பண்ணும். அந்த கான்செப்ட்ல அவங்க ஐஃபோன் பண்றவங்க யோசிச்சனால தான் ஐஃபோன்ஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட்டே கிடையாது. அவங்களே நம்மளா ஒரு போய் தான் வாங்குவோம். இந்த டிமாண்ட்ல இன்னைக்கு இருக்கிற இந்த கான்செப்ட்ல வந்துட்டு பீப்பிள வச்சு நம்ம பண்ணா தான் நம்ம வந்துட்டு இந்த இன்னோவேட்டிவ் வேர்ல்ட்ல வந்துட்டு நம்ம நிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் வந்து சொல்லுது. And any questions?
ஓகே. ஓ! தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.